நாட்கள். டைனோசர் காலத்தில் நீ உயிருடன் இருந்தால் என்ன ஆகும்? இப்போ நீ தான் அந்த உலகத்தில் இருக்கிறாய். நாள் ஒன்று நீ கண் திறக்கிறாய். ஒரு விசித்திரமான உலகம். காற்று கனமாகவும் சூடாகவும் இருக்கிறது. உன்னை சுற்றி பெரிய மரங்கள் உயர்ந்து நிற்கின்றன. திடீரென்று ஒரு பெரிய அதிர்வு சத்தம். அது இடி இல்ல, உயிரோடு இருக்கும் ஏதோ ஒன்று. நாள் 2 இப்போ உனக்கு புரிகிறது. நீ டைனோசர் காலத்தில் இருக்கிறாய். கட்டிடங்கள் இல்லை, மனிதர்கள் இல்லை, முழுக்க முழுக்க காட்டு இயற்கை. நீ ஒரு சிறிய ஆற்றை கண்டுபிடிக்கிறாய், தண்ணீர் குடிக்கிறாய். ஆனால் எப்போதும் பின்னால் பார்த்து கொண்டே. நாள் 3 நீ தொலைவில் பார்க்கிறாய். முதல் முறையாக டைனோசர்கள், நீண்ட கழுத்து கொண்ட பெரிய உயிரினங்கள். அவை அமைதியாக இலைகளை சாப்பிடுகின்றன. அவை மிகப்பெரியவ, ஆனாலும் அமைதியானவை. நீ அமைதியாக மறைந்து கொள்கிறாய். நாள் 4 பசி அதிகரிக்கிறது. நீ மரங்களில் இருந்த பழங்களை சாப்பிடுகிறாய். ஆனால் அது பாதுகாப்பானதா என்று தெரியவில்லை. ஒவ்வொரு சத்தமும் உன்னை பயமுறுத்துகிறது. நாள் 5 இரவு வந்ததும் பயம் அதிகரிக்கிறது. கொடிய கர்ஜனைகள் கேட்கின்றன. ஏதோ பெரிய ஒன்று வேட்டையாடுகிறது. நீ மரத்தின் மேலே ஏறுகிறாய். காலை வரை கிட்டத்தட்ட தூங்காமல் இருக்கிறாய். நாள் 6 நீ ஒரு சிறிய தங்கும் இடம் கட்ட ஆரம்பிக்கிறாய். கிளைகள், இலைகள் வைத்து. இப்போ உன் ஒரே இலக்கு உயிர் பிழைப்பது. நாள் 7 நீ பெரிய காலடிச்சுவடுகளை பின்தொடர்கிறாய். அப்பொழுதுதான் புரிகிறது, சில டைனோசர்கள் கூட்டமாக நகர்கின்றன. அவற்றிலிருந்து தூரமாக இருப்பது பாதுகாப்பு. ஆனால் மாமிச உணவுகளை விட இவை அருகில் இருப்பது சற்று பாதுகாப்பு. நாள் 8 திடீரென்று ஒரு பெரிய கர்ஜனை. நீ அங்கேயே உறைந்து போகிறாய். தொலைவில் ஒரு மாபெரும் மாமிச உணவு டைனோசர். நீ உடனே ஓடி கற்களின் பின்னால் மறைகிறாய். உன் இதயம் வேகமாக துடிக்கிறது. நாள் 9 நீ கற்றுக்கொள்கிறாய். தண்ணீருக்கு அருகில் இருக்க வேண்டும், ஆனால் மிக அருகில் அல்ல. பல உயிரினங்கள் அங்கே வருகிறார்கள். நண்பர்களும் ஆபத்துகளும். நாள் 10 நாட்கள் முடிந்துவிட்டது. நீ இன்னும் உயிருடன் இருக்கிறாய். நீ பலமாகவும் புத்திசாலியாகவும் மாறுகிறாய். ஆனா இந்த உலகம் இன்னும் ஆபத்தானது. பாட்டு 2 வேண்டுமா? கமெண்டில் கூறு.